வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். என்ன சுசிலா ஒரு நிமிஷம் இரு. அடிக்காத, ஒரு நிமிஷம் இரு. கை சுசிலா ஒரு நிமிஷம். வலிக்குது. வலிக்காத, வலிக்குது. ஒரு நிமிஷம் சுசிலா, என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அத சொல்லு. அடிக்காத, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருடி. அடிக்காதடி, ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. மும்தாஜ் தேவப்படுறாளா? என்கிட்ட இல்ல சுகம், அவகிட்ட என்னடா இருக்கு? ஒழுங்கா சொல்லுடி. இருடி, ஃபர்ஸ்ட் அடிக்கிறத நிறுத்துடி. ஒரு நிமிஷம் இருடி. ஏன்னா என் வாழ்க்கை இப்படி பாழாகுது? அடிக்காத, ஒரு நிமிஷம் இரு. உன்னை நம்புறேன் பாரு. சுசிலா வேண்டாம் அடிக்காத. என்னடா இருக்கு அப்படி? இரு சுசிலா. எந்திரிடா, சொல்லுடா. இரு, அடிக்காத. சாவடா நீ. சாவடா. ப்ளீஸ் சுசிலா, ஒரு நிமிஷம் இரு. உன்னை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு வந்தல்ல, அதுதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. ஆம்பளை புத்திய காமிச்சியேடா. காம வெறி பிடிச்ச உனக்கு என்னடா தெரியும் என்ன மாதிரி பொண்ணை பத்தி? சிப்பு தொடாத. உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும் உன்கிட்ட வந்ததுக்கு. சுசிலா, என்னாச்சு சுசிலா? சிப்பு தொடாத என்ன. வலிக்குது சுசிலா. சுசிலா, அடிக்காத. சாவடா நீ. வலிக்குது. என்ன ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிக்குமா? சலீம் என்ன மட்டும்தான் மனசார விரும்புறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இல்லாம இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு இப்பதான் தெரிஞ்சது. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஆனா எனக்காக உயிரே கொடுப்பாரு. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவரை பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. எவ்வளவு நாளா தெரியும்? நான் பெரிய மனுஷி ஆனதும் எனக்கு முதல்ல முத்தம் கொடுத்தது அவன்தான். அந்த நிமிஷங்களை மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறக்க முடியாத அளவுக்கு அவர் மனசுல வச்சிருக்க அவர் ஆசையை தீர்க்க முடியாதா? அது மறக்கக்கூடிய ஆசை இல்லை, என் வாழ்நாள் பூரா இதயத்தை குத்தி கிழிக்கிற காயம். உங்க அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவனா? மனசுக்கு பிடிச்சவனுக்கு சுகமும் சந்தோஷமும் கொடுக்கணும்னா படிப்பு அறிவும் தேவையில்லை. உங்களை மாதிரி அவன் கூட இருக்கணும்னு நினைக்கல. சலீம் மாதிரி ஒரு ஆள் அழகுக்கும் உருவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைனா அவருக்காக உயிரை கொடுக்குற பொண்ணாக இருக்கணும்னு நான் நினச்சேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன். சலீம்காக இதை விட என்னால் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் சுகம் சந்தோஷம் மானம் மரியாதை இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு காதலிச்சவனை சந்தோஷப்படுத்தணும்னு தவிக்கிறீங்களே. உங்கள் நிலைமையை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவா பாவப்படுவான்னு தெரியலைங்க. உங்கள் முன்னாடி என் காதல் ஒன்றுமே இல்லைங்க சுசீலா. ஒருவேளை நீங்கள் எடுத்த முடிவில் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை நீங்களே தான் ஆறுதல் படுத்திக்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இருக்க முடியும். சலீமோட இதயம் என்னோடது. அவர் யார் கூட எத்தனை பேரோட இருந்தால் எனக்கு என்ன?
அவரோட சுவாசமும் நேசமும் நான் தானே. கடைசியாக அவங்க பேசினதில் எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சலீம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியாதான்னு நான் யோசித்தேன். நான் கிளம்பும்போது எங்கன்னு கேட்டார். வளையல் கடைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டேன். ரஜியா, கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இவர் தான் எங்கள் மாமா, பேர் காஜா. டேய் பண்ணாடா, இப்படி வெட்டியா தெரு தெருவா தெரியாம கடைக்கு வந்து கூட மாட ஒழுங்கா வேலை செய்யலாம்ல. போ. அக்கா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் சுசீலா. வணக்கம். உட்காருங்க, டீ கொண்டு வரேன். உட்காருங்க. என்னாச்சு சுசீலா? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு சொல்லு. இருட்டறைக்குள்ள இருந்த என்ன ஒரு வழி போக்க வா வெளிச்சத்தை காட்டுறேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தான். உலகம் என்னன்றதை காட்டினான். சோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தான். கடைசியா என்னை இருட்டறைக்குள்ளேயே தனியா விட்டுட்டு போயிட்டான். நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. தனியா இருக்கிறத விட எங்களோட சேர்ந்து இருக்கலாம்ல. தனியா இருக்கிறது பழக்கம் இல்லைனாலும் ஒரு சில நேரத்துல பழக்கப்படுத்திக்கணும். பொண்ணுங்க கஷ்டப்படுறதுக்காக தான் கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு. ஆம்பளைங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் பிள்ளைய பெற்றுக்கணும், வளர்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். நமக்கு ஒரு வழியே இல்லை. அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கையை பற்றின ப்ராக்டிக் நாலேஜ் ரொம்ப அதிகம். உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் கூட உட்காந்தா போதுமே, அவள் கவலை கஷ்டம் கண்ணீர்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, பொம்பளையா பிறக்கிறதே தப்புன்றுவாங்க. நீங்கள் வாங்க கிளம்புவோம். அவங்க இப்போதானே வந்திருக்காங்க, சாயங்காலம் போட்டுண்டா. பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வரும்போது 4-5 நாள் இருக்கிறேன். பொழுது போயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகிறது கஷ்டம். பாரு, என் வீட்டுக்கு எப்போ வேணா நீ வரலாம், எப்போ வேணா போகலாம். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா இந்த ரஜியா இருக்கேன், மறந்துடாத, சரியா? கண்டிப்பாங்க, போயிட்டு வரேன். சரி. சலீமை ஒரு நாள் கூட பார்க்காம எப்படி இருப்பேன்னு நினச்சேன். அவன் போனதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி தனிமை இல்லவே இல்லை. சமீர் அக்கா ரஜியாவை பார்த்த உடனே எனக்கு தைரியம் வந்துருச்சு. என்னை அநியாயமாக ஏமாத்திட்டு போயிட்டானேன்ற வேதனை தான் எனக்கு அதிகமாக இருந்தது. மணி 12 ஆச்சு. 11 மணிக்குள்ளே வர சொன்னார். ஆட்டோ, அம்பிகாபுரம் வரீங்களா? இல்லைங்க, வராது. ச்சே, எப்படி போகிறது? டைம் வர ஆயிடுச்சு. ஐயோ, ஏங்க தரித்திரம் பிடிச்சவன், மூஞ்ச பாரு, நிக்காம போறான். லூஸ். ஐயோ, திட்டினது கேட்டுருச்சோ? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க போகலாம். வண்டியில் இருங்க. தேங்க்ஸ்ங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். வேகமாக போங்க. எங்கே போகணும்? பக்கத்து ஊரில் சரவணா ஐயர். ஓ, அவரா? எனக்கு தெரியும், நாட்டியம் கற்றுக் கொடுப்பார்ல. அது சரி, நாட்டியம் கற்றுக்க போகிறீங்களா? ஆமாங்க, எங்கள் அம்மாவோட ஆசை. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி தெரியாத ஆளுங்க இங்கே யார் இருக்காங்க? இந்த ஊரில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமாம், இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஆட்டுத்தோல்லாம் வாங்கி டவுனில் விற்றுட்ருக்கேங்க. ஏதோ பொழப்பு நடந்துட்டுருக்கு. இந்த அக்கம் பக்கம் கிராமத்தில் தாங்க சுற்றிட்டு இருப்பேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் சீக்கிரம் போகிறீங்களா? 11 மணிக்கு வர சொன்னார். மணி 12 ஆகுது. எனக்கு பயமாக இருக்கு. உங்கள் வீட்டுக்காரோட வந்திருக்கலாம் இல்லைங்க?
அவர்லாம் வரமாட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? திரும்பி ஊருக்கு போகணும்னா சாயந்தரம் வரைக்கும் பஸ் இல்லை. அது வரைக்கும் இருக்கீங்களா? சரி, இருக்கேன் போயிட்டு வாங்க. இதோ சீக்கிரமா வந்துடுறாங்க. சலீம்ண்ணே எந்திரிங்க. சலீம்ண்ணே எந்திரிங்க. சலீம்ண்ணே என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ம் இரு வரேன். யாரு இவரு? தெரிஞ்ச பையன். சுசீலா, நான் வெளில போயிட்டு வரேன், ஜாகிரதையா இரு.